வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை. வேல்வேல் முருகா, வெற்றி வேல் முருகா. என் அன்பின் பிரியமே, நீ வணங்குகின்ற கந்தன் என்னுடைய அருளால் மட்டும்தான் இந்த பதிவானது உன் கண்ணில் பட்டிருக்கின்றது. நான் உன்னிடம் என்ன சொல்ல நினைக்கிறேனோ அதை சரியாக நான் சொல்லிவிட நினைக்கிறேன். எது நடந்தாலும் சரி, உன் அப்பன் நான் இருக்கும் பொழுது இவை எல்லாவற்றையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காது. நான் என்ன சொல்ல வந்தாலும் அதை என் பிள்ளைக்கென இந்த வாழ்க்கையின் நிலையான ஒன்றாக எப்பொழுதும் கொடுத்துவிட நினைக்கிறேன் என்பதனை நீ மறக்கக்கூடாது. என் குழந்தை, எப்பொழுதும் சந்தோஷம் இருக்கும் இடத்தில் நீ வாழ நினைப்பதை விட நீ இருக்கும் இடத்தில் சந்தோஷத்தை உருவாக்குவாயானால் உன் வாழ்க்கையில் நிறைவு இருக்கும். அந்த நிறைவை நீ பெற வேண்டும். இந்த வாழ்க்கையில் எல்லா இடத்திலும் உன்னை சுற்றி வருகின்ற ஒவ்வொரு நன்மைகளையும் நீ பெற வேண்டும். வாழ்க்கை எப்பொழுதுமே நேர்மையாக உள்ளவர்களைத்தான் அள வைக்கும், போலியானவர்களை சிரிக்க வைக்கும். ஆனால் இது இன்று உனக்கு புரியாது. நாளை நிச்சயமாக நேர்மையாக இருந்தவர்களுக்கு அவர்களின் நேர்மைக்கான பரிசு கிடைப்பதும், எப்பொழுதும் மற்றவர்களுக்கு கெடுதலை நினைத்தவர்கள் அதற்கான பலனை அனுபவிப்பதையும் நிச்சயமாக நீ கண்டுகொள்வாய். உனக்கு இதுவெல்லாமும் உடனடியாக புரியவில்லை என்றாலும் நிச்சயமாக ஒரு நாள் நல்லபடியாக புரியும் என்பதனை மறக்காதே. நேரத்திற்கு ஏற்ப பேசுகிறார்கள், அவர்கள் வாழ்கிறார்கள் என்று நினைக்கிறாய். நீயாக இரு. பிடித்தவர்கள் மட்டும் உன்னை நேசிக்கட்டும், பிடிக்காதவர்கள் உன்னை விட்டு விலகட்டும். முகம் எது, முகமூடி எது என்று நீ வேண்டுமானால் கண்டுபிடிக்க முடியாமல் பலரோடு பழகி கொண்டிருக்கலாம். ஆனால் எப்பொழுதுமே உன்னோடு இருக்கின்ற முகமூடி மனிதர்களை நான் அறிவேன், உண்மையில்லாத மனிதர்களையும் நான் அறிவேன். எதையுமே நீ சரியாக புரிந்து கொண்டால் அது போதும். துன்பங்கள் அனுபவித்த காலங்களை எல்லாம் மறந்து அது உனக்கு கற்றுக் கொடுத்த பாடத்தை நினைவில் கொள். எப்பொழுதும் உன்னை சுற்றி இருக்கின்ற இந்த மனிதர்களை புரிந்து கொள்ள முயற்சி செய்து கொண்டிருக்காதே. முகத்தில் சிரிப்பையும் மனதில் விஷத்தையும் வைத்திருப்பவர்கள். முகத்தை பார்த்தால் சிரிக்கிறார்களே, இவர்கள் நல்லவர்கள் போல தோன்றலாம். ஆனால் நிச்சயமாக மனதிற்குள் அத்தனை விஷத்தை தேக்கி வைத்திருப்பார்கள். அவர்களை மாற்ற முயற்சி செய்வது உன் வேலை அல்ல என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, முகத்திற்கு முன்னால் நல்லபடியாக பேசிவிட்டு நீ திரும்பியதுமே உன் முதுகுக்கு பின்னால் உன்னை தவறாக பேசுகின்ற உலகம். அதனால் எதையும் நினைத்து என் குழந்தை நீ கலங்காதே. எதையும் யோசித்து என் குழந்தை நீ வருந்தாதே. உனக்கு நடப்பது எல்லாவற்றையும் நான் சரிவர நடத்தி கொடுக்கிறேன் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதும். எந்த சந்தர்ப்பத்திலும் நான் உன்னை கைவிட மாட்டேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். நான் இருக்கும் நேரங்களை நீ சரியாக உணர்ந்து புரிந்து நல்லபடியாக வாழ வேண்டும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. உன் அப்பன் நான் இருக்கும் பொழுது உனக்கு நல்ல விஷயங்கள் எல்லாமும் தெளிவாக நடக்கும் என்பதனை நீ என்றென்றும் சரிவர புரிந்து கொள்ள வேண்டும். நல்ல நேரங்களை கந்தன் உருவாக்கி கொடுப்பேன் என்பது உன் புரிதலாக இருக்கும் பட்சத்தில் இனி எதற்குமே நீ கலங்கிவிட வேண்டிய அவசியம் உனக்கில்லை என்பதுதான் உண்மை. நீ பதற்றமடைவதனால்தான் சில காரியங்கள் உனக்கு நடக்காமல் போய் விடுகின்றது. நீ பதறுவதனால்தான் நிச்சயமாக உனக்கு சில விஷயங்கள் நடந்து விடாமல் உன்னை இன்னமும் அதிகப்படியான துன்பங்களுக்குள் ஆளாக்கி நிறுத்தி விடுகின்றது. இதையெல்லாமும் தெரிந்து புரிந்து கொண்டு நீ சந்தோஷமாக எப்பொழுதும் வாழத் தொடங்கிப்பார். இதுதானே பார்த்து கொள்ளலாம், இந்த விஷயம்தானே, இதையெல்லாமும் நம்மால் நிச்சயமாக கடந்து வர முடியும் என்ற எண்ணம் உனக்குள் வருகிறது என்றால் நிச்சயமாக அடுத்த நொடி இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கவிருப்பதை உன்னால் சரியாக புரிந்து கொள்ள முடியும். நான் இருந்து உனக்கு தருவதை எப்பொழுதும் உன்னால் உணர்ந்து கொள்ள முடியும். அதை நினைத்து என் பிள்ளை நீ சந்தோஷமாக ஒவ்வொன்றையும் கடந்து வருவாய். என் குழந்தையை, உன்னை ஏமாற்றிய பல மனிதர்கள் நிச்சயமாக மீண்டும் உன்னிடம் வந்து சிரித்து பேசும் பொழுது நீ அவர்களை நம்புகிறாய். இதுதான் நீ செய்கின்ற மிகப்பெரிய தவறு. இப்படிப்பட்ட தவறை ஒரு காலமும் நீ செய்யக்கூடாது. இப்படிப்பட்ட தவறுகளை நீ செய்யும் பட்சத்தில்
இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் பல சோதனைகளும் பல துன்பங்களும் உனக்கு வந்து கொண்டிருக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இனி நடந்து முடிந்த விஷயங்களை எல்லாமும் யோசித்து நீ கலங்கி கொண்டிருக்காதே. உனக்கு நடக்கும் அத்தனை விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் இந்த நேரம் உனக்கு நான் என்னவெல்லாம் கொண்டு வந்து சேர்க்கிறேனோ அதை எல்லாமுமே என் குழந்தை இனிமேலாவது நீ கவனமாக புரிந்து கொள். நான் இல்லை என்றால்தான் என் அருமை உனக்கு தெரியும் என்று யாரிடமும் சொல்லாதே. நாம் இருக்கும் பொழுதே தெரியாத நம் அன்பும் பாசமும் நாம் இல்லாத பொழுது தெரியும் என்பது மட்டும் மிகப்பெரிய முட்டாள்தனம் அல்லவா? அவர்களுக்கு புரியும் என்று நினைத்தால் இறுதியில் அவர்கள் உனக்கு புரிய வைத்து விட்டு செல்வார்கள் அவர்கள் யார் என்று. இதுதான் உண்மை. இந்த மனிதர்களை பற்றி நீ தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் இருக்கும் இந்த நேரங்களை நீ முழுக்க முழுக்க இனியாவது கவனமாக கற்றுக்கொள். உனக்கென நான் சொல்லிக் கொடுக்கும் இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ முழுமையாக என்னவென்று தெரிந்து கொண்டு நல்லபடியாக வாழ்ந்துவிட கற்றுக்கொள். நீ யோசிக்கின்ற எல்லாமும் உனக்கு நிச்சயமான புரிதலை கொடுத்து உன்னை வாழச் சொல்லும் என்பதனை நீ மறந்து விடாதே. இனி என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதனை எல்லாமும் தாண்டி உனக்கென நான் நடத்துகின்ற இந்த விஷயங்கள் அத்தனையையும் முழுக்க முழுக்க நீ கவனமாக பெற்றிட வேண்டும். எதை விதைக்கிறோமோ அதை நாம் நிச்சயமாக அறுவடை செய்வோம் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. எதை நாம் எண்ணமாக கொண்டிருக்கின்றோமோ அதுதான் நம் வாழ்க்கையாக மாறும் என்பதிலும் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. உள்ளதை உள்ளபடி நம் முன்னால் நின்று எப்பொழுதும் எடுத்துச் சொல்லும் நேரம் வரும்பொழுது இந்த வாழ்க்கை நமக்கான எல்லாவற்றையும் ஒரு சேர கொண்டு வந்து கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. இத்தனை நாளும் என் பிள்ளை நீ எதற்காகவும் வருந்த வேண்டாம். எந்த தருணத்தையும் என் பிள்ளை யோசித்து நீ கலங்க வேண்டாம் என்பதனை முதலில் புரிந்து கொள். என் குழந்தையே, சந்தோஷமாக நாம் வாழ்ந்துவிட வேண்டும் என்பதுதான் இந்த வாழ்க்கையின் நிதர்சனம் அல்லவா? எந்த நிலையிலும் நாம் எதையும் விட்டுவிடக்கூடாது. எந்த சூழ்நிலையிலும் நாம் எதையும் தொலைத்து இனி ஒருபோதும் வருந்தக்கூடாது என்பதனை நீ புரிந்து கொள். நான் இருக்கும் இந்த நேரம் உனக்கு தேவையான ஒவ்வொன்றும் சரியாகவே கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் வருகின்ற காலங்கள் முழுக்க முழுக்க கந்தனின் அருளோடு உனக்கு நல்லதை உருவாக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். மரணம் ஏற்படும் போது வலிக்குமா என்று யாருக்கும் தெரியாது. ஆனால் வாழும்போது ஒருவர் அனுபவிக்கும் மிகப்பெரிய வலி நாம் நேசிக்கும் சிலரால் ஏற்படும் அலட்சியம்தான். அந்த வலியை நானும் அனுபவித்தேன், இன்னமும் அனுபவித்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்கின்ற என் பிள்ளையை, நான் உன்னிடத்தில் எப்பொழுதுமே ஒன்றை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அது என்ன தெரியுமா? உன்னை சுற்றி நடக்கக்கூடிய சில விஷயங்களை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை தேடி வரும் சில உண்மையான அன்பை எப்பொழுதும் நீ கவனமாக தெரிந்து கொள்ள வேண்டும். சில விஷயங்கள் நம்மை இந்த வாழ்க்கையில் அதிகமாக அளவைக்கும் பொழுதெல்லாமும் நம்மோடு இருக்கின்ற உறவுகள் நம்மிடம் இல்லாமல் போவதை நினைத்து நாம் வருந்துகின்றோம். ஆனால் இந்த உறவுகள் நம்மிடம் இல்லாமல் போனதற்கான காரணம் நிச்சயமாக நமக்கு என்னவென்று தெரிய வரும் பொழுது இது இல்லாமல் இருப்பதே நமக்கு மேலானது என்ற எண்ணம் வரும். உன்னை விட எப்பொழுது இன்னொன்று உயர்வானதாக இவர்களுக்கு தெரிய வருகிறதோ, எப்பொழுது இவர்கள் உனக்கு மதிப்பு கொடுக்கவில்லையோ அப்பொழுது உன்னை சுற்றி எல்லா நல்ல விஷயங்களும் சரியாக நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். உன்னை சுற்றி நடக்கும் சில அற்புதமான விஷயங்களை நீ நிச்சயமாக கண்டு கொள்வாய். என் குழந்தையே, எந்த நேரத்திலும் நான் இருக்கும் இந்த காலம், இந்த கந்தன் சொல்லும் இந்த காலம் உன் வெற்றியின் காலம். அப்பன் முருகன் நான் சொல்வது போல உன் வாழ்க்கையில் எல்லாமும் சரியாகவே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, பட்ட அவமானங்களும் வாங்கிய பேச்சுக்களும் அடிகளும், இரவில் யாருக்கும் தெரியாமல் நீ விட்ட கண்ணீரும், உன்னுடைய மன உளைச்சல்களும் நிச்சயமாக உன்னை முழுமையாக நீ நம்புகின்ற ஒருவருக்கு புரிந்திருக்க வேண்டும்.
அப்படி அவர்களுக்கு புரியவில்லை என்றால் ஏங்கோ ஓரிடத்தில் தவறு நடக்கிறது என்பதனை தெரிந்து கொள்ள வேண்டும். உண்மையானவர்களாக இவர்கள் இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக எந்த நிலையிலும் இதனை அவர்களால் புரிந்து கொள்ள முடியும். எந்த நிலையிலும் அவர்களால் இதை தெரிந்து கொள்ள முடியும். இதையெல்லாமும் உணர்ந்து புரிந்து நீ நல்லபடியாக இந்த வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. நான் இருக்கும் பொழுது உனக்கும் நல்லது நடக்கும் என்பதனை நீ நம்பு. எத்தனை காலம் இந்த வாழ்க்கையில் என்ன நடந்திருந்தாலும் சரி, இனி இதையெல்லாமும் தாண்டி கந்தனின் வார்த்தைகளை நம்பி என் பிள்ளை நீ செய்யும் எல்லா செயலும் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் உனக்கான மன புரிதலை நிச்சயமாக கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். நான் இருக்கும் நேரம் உனக்கு அதிர்ஷ்டத்தை கொடுத்து உன்னை வாழச் சொல்லும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். இனி எந்த நாளும் உனக்கு விரும்பியது எல்லாமும் தெளிவாகவே கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். நல்லபடியான நேரம் உனக்கு ஆரம்பித்து விட்டது என்று கந்தன் உரக்கச் சொல்கின்றேன். அப்பனின் அன்பு கொண்டு நீ நல்ல புரிதலோடு வாழத்தான் வேண்டும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இனி உனக்கான தேவைகளை நான் முழுக்க முழுக்க உன் வசமாக்கி கொடுக்கிறேன் என்பதனை நீ நம்பு. எதிர்பாராத விஷயங்கள் எல்லாமும் உனக்கு சரியாகவே நடக்கட்டும். நீ விரும்பியது போல உனக்கு வெற்றியை உறுதிப்படுத்தி கொடுக்கட்டும். வேல் வேல் முருகா, வெற்றி வேல் முருகா.